வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி சேனல். ஒரு தலை காதல். அவன் பெயர் ஆதி, அவள் பெயர் நிலா. ஆதி ஒரு பிரகாசமான சுறுசுறுப்பான இளைஞன். நிலா அமைதியானவள், ஓவியத்தின் மேல் தீராத ஆர்வம் கொண்டவள். இருவரும் கல்லூரியில் சந்தித்தனர். ஆனால் ஆதியின் உணர்வுகள் சீக்கிரம் ஒரு தலை காதலாக மாறின. ஆதி நிலாவை ஒரு நட்சத்திரத்தைப் போல நேசித்தான். அவள் வெகு தொலைவில் இருந்தாலும் அவளது இருப்பு அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் ஒளியையும் கொடுத்தது. அவன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை. அவளது ஒவ்வொரு சின்ன கனவுக்கும் முயற்சிக்கும் அவன் அவளது நிழலைப் போல ஆதரவாக இருந்தான். நிலா அவனிடம் தன் இதயத்தை திறந்து பேசினாள். அவனது தோள்களில் சாய்ந்து அழுதாள். ஆனால் நட்பு என்ற எல்லைக் கோட்டை தாண்டவே இல்லை. ஆதித்யாவுக்காக அவளது சிரிப்பை காண்பதே ஒரு பரிசு. அவன் தன் காதலை மௌனமாக தன் இதயத்தில் புதைத்து அவளுக்காக வாழ ஆரம்பித்தான். பிரிவின் வேதனை சில ஆண்டுகள் கழித்து நிலா தன் கனவு நிறைவேறும் தருவாயில் இருந்தாள். லண்டனில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கலைக்கல்லூரியில் அவளுக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அவளது மகிழ்ச்சியில் ஆதி உண்மையாகவே சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனது இதயம் துண்டானது. விமான நிலையத்தில் நிலா கண்ணீருடன் ஆதியின் கையை பிடித்து சொன்னாள், "நீ என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நண்பன். ஆதி, உனக்கு ஒரு வார்த்தையில் நன்றி சொல்ல முடியாது." ஆதி அவளை பார்த்து புன்னகைத்தான். "நீ உன் இலக்கை அடை. நான் இங்கிருந்து உனக்காக கைதட்டுகிறேன்." அவள் புறப்பட்டதும் ஆதி உணர்ந்தான். அவளுக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள தூரம் பூமியையும் நட்சத்திர மண்டலத்தையும் போன்றது. நிலா அவனை காதலிக்கவில்லை. மேலும் அவளை அவன் தன் வாழ்க்கை துணையாக பெற முடியாது. அந்த வழி அவனை சில மாதங்களுக்கு வாட்டியது. தான் இவ்வளவு காலம் காதலுக்காக வாழாமல் இன்னொருவருக்காகவே வாழ்ந்து விட்டோமோ என்று வருந்தினான். இதுதான் காதல் தோல்வியின் உச்சக்கட்ட தருணம். அழகான முடிவு, புதிய உதயம். ஒரு நாள் ஆதி தன் பழைய டைரியை திறந்தான். முழுவதும் நிலாவுடனான நினைவுகள் நினைத்திருந்தன. அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நிலாவின் ஒளியை மையமாக கொண்டு வாழ்ந்தது போதும். இனி அவனுக்கான ஒளியை அவன் உருவாக்க வேண்டும். அவள் அவனது வாழ்க்கைக்குள் வந்ததன் நோக்கம் அவனை காயப்படுத்துவது அல்ல, ஆனால் அவனது இதயத்தை தூய்மைப்படுத்தி அவனது உண்மையான பலத்தை அவனுக்கே உணர்த்துவதுதான். நிலாவின் மீதான அன்பு அவனை ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு விசுவாசமான நண்பனாக மற்றும் லட்சியம் கொண்டவனாக மாற்றியது. ஆதி ஒரு புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்கினான். அவனது கனவுகளின் மேல் கவனம் செலுத்தி ஒரு சிறிய தொழில் முயற்சியை தொடங்கினான். அவன் தன் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தன் பிணைப்பை மீண்டும் வலுப்படுத்தினான். அவன் தன் காதலின் வழியிலிருந்து வெளிவந்து அதை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினான். பல வருடங்களுக்கு பிறகு ஆதி தன் உருவாக்கிய நிறுவனத்தில் வெற்றி விழாவில் மேடையில் நின்றிருந்தான். அவன் புன்னகை பிரகாசமாக இருந்தது. அது வேறு எவரின் ஒளியிலும் இல்லை. அது அவனுடைய சொந்த ஒளி. அப்போது தொலைவில் இருந்து ஒரு மின் அஞ்சல் வந்தது. அது நிலாவிடம் இருந்து. "ஆதி, உன்னுடைய வெற்றியை கேள்விப்பட்டேன். மிகவும் மகிழ்ச்சி.
நீ இவ்வளவு தூரம் வந்ததை பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கையில் உன்னை போன்ற ஒரு தூண்டுகோல் இருந்ததை எண்ணி பெருமைப்படுகிறேன். உன் நட்பு என் வாழ்க்கையை பலப்படுத்தியது. ஆதி புன்னகையுடன் அந்த மின்னஞ்சலை படித்தான். அவன் இதயத்தில் இப்போது எந்த வலியும் இல்லை. வெறும் அமைதியான மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. நிலா ஒரு நட்சத்திரம். அவளுக்காக காத்திருக்காமல் இப்போது ஆதி தானே ஒரு முழுமையான நிலவாக மாறிவிட்டான். அவள் அவனது கடந்த காலம். அவன் இப்போது தன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறான். அவன் காதல் தோல்வி அடையவில்லை. அது வேறு ஒரு பரிமாணத்தில் வெற்றி அடைந்தது. அது அவனை தனக்கான பாதையை தேட வைத்தது. தோல்வி என்பது காதலின் முடிவல்ல. அது நம் வாழ்க்கையில் நாம் செல்ல வேண்டிய அடுத்த பாதையின் ஆரம்பம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.